வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ஒரு உலகத்தையே மாத்துன ஒரு மகத்தான மிஷன பத்தி. இது ஏதோ ஒரு சரித்திர நிகழ்வு மட்டும் இல்லங்க. கடவுளையும் நம்ம பக்கத்துல இருக்கவங்களையும் நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்குமான ஒரு பர்சனல் இன்விடேஷன். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க கேட்ட இந்த வேத வாக்கியம் நிறைவேறிடுச்சு. கேட்கறதுக்கு ஒரு மாதிரி மர்மமா இருக்குல்ல? ஆனா கவலைப்படாதீங்க. இந்த பகுதியோட இறுதியில இதோட முழு அர்த்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்குவோம். இதுதான் நம்ம பயணத்தோட ஆரம்பம். சரி வாங்க, இப்போ அந்த இடத்துக்கு போலாம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நசரேத்துல இருக்கிற ஒரு சின்ன புழுதி படிஞ்ச ஜெப ஆலயம். அங்க நடந்த விஷயம் ஏதோ யதார்த்தமா வாசிச்சதில்ல. அது ஒரு திட்டமிட்ட அறிவிப்பு, ஒரு புரட்சியோட தொடக்கம். இந்த ஆழமான விஷயத்த நாம சரியா புரிஞ்சுக்க நம்ம பயணத்தை இப்படித்தான் வகுத்திருக்கோம். முதல்ல நசரேத்துல அந்த அறிக்கைனா என்னன்னு பாப்போம். அப்புறம் விடுதலையோட 4 தூண்கள் என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். அந்த பணிக்கான சக்தி எங்கிருந்து வருதுன்னு ஆராய்வோம். செயலுக்கான ஒரு கையேடு அது என்ன சொல்லுதுன்னு பாப்போம். கடைசியா இது எப்படி நம்ம கைகள்ல நிறைவேறியதுன்னு முடிப்போம். அன்னைக்கு ஏசு ஏசாயா தீர்க்கதரிசியோட சுருளிருந்து வாசிச்சது அது சும்மா ஒரு வேத வாசிப்பு இல்லைங்க. அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாருங்கிற முழு காரணத்தையும் சொல்ற ஒரு அறிவிப்பு. சொல்லப்போனா அது அவரோட வாழ்க்கையோட மிஷன் ஸ்டேட்மெண்ட். இப்போ அந்த அறிக்கையோட இதய பகுதிக்கு வந்திருக்கோம். அதுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு முக்கியமான அறிவிப்பையும் நம்ம ஒண்ணா பிரிச்சு பார்க்க போறோம். இதுதான் அந்த பெரிய மிஷனோட 4 தூண்கள். முதல் தூண், ஏழைகளுக்கு நற்செய்தி. இந்த வார்த்தைகள் ரொம்ப எளிமையா தெரியலாம். ஆனா இதுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளோட கனத்தை நாம உணரணும். பாருங்க, இங்க ஏழைகள்னு சொல்றது சும்மா பணம் இல்லாதவங்கள மட்டும் இல்ல. இதுக்கு பயன்படுத்தப்பட்ட கிரீக்க வார்த்தை டூகோஸ். இதோட அர்த்தம் என்னன்னா சமுதாயத்தால கண்டுக்கப்படாதவங்க, பயனற்றவங்கன்னு ஒதுக்கப்பட்டவங்க. இந்த அறிக்கை எவ்வளோ ஆழமா போகுதுன்னு இதுல இருந்து நமக்கு புரியுது இல்லையா? இந்த ஒப்பீட்டை பாருங்க, எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த உலகம் என்ன சொல்லுது? ஒரு மனுஷனோட மதிப்பு அவங்களால என்ன செய்ய முடியுமோ அவங்களோட உற்பத்தி திறன்ல தான் இருக்குன்னு சொல்லுது. ஆனா இந்த அறிக்கை என்ன சொல்லுது தெரியுமா? ஒருத்தரோட மதிப்பு அவங்க யாருங்கிறதுல தான் இருக்கு. அவங்க கடவுளோட சாயல்ல உருவாக்கப்பட்டவங்கன்னு சொல்லுது. அடுத்தவங்கள நேசிக்கிறதுக்கான முதல் படி இதுதான். சரி, வாங்க அடுத்த தூணுக்கு போலாம். இது இன்னும் ஆழமான, இன்னும் தீவிரமான ஒரு விடுதலைய பத்தி பேசுது. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம், அதாவது யோவேல். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த ஜபாலயத்துல இருந்த எல்லாருக்கும் உடனே புரிஞ்சிருக்கும். இது யூபிலி ஆண்ட குறிக்குது. அதாவது ஒரு தெய்வீகமான ரீசெட். எல்லா கடனும் ரத்தாக்கும், அடிமைகள் விடுவிக்கப்படுவாங்க, நிலம் திரும்ப கொடுக்கப்படும். இது ஒரு பெரிய சமூக பொருளாதார மாற்றம். அந்த இறுதி யூபிலி இப்போ வந்துருச்சுன்னு தான் இயேசு அன்னைக்கு அறிவிச்சார். ஆனா இங்க சிறைனா வெறும் 4 சுவத்துக்குள்ள அடைபட்டு கிடக்கிறது மட்டும் இல்ல. அது ஒரு தீராத நோயோட சங்கிலியா இருக்கலாம், மனச நசுக்கிற தனிமையா இருக்கலாம், இல்ல நாம மத்தவங்களுக்கு ஒரு சுமையா இருக்கோங்கிற விரக்தியா கூட இருக்கலாம். இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத உள்மன சங்கிலிகள்ல இருந்து விடுதலை கொடுக்கறது தான் இந்த மிஷனோட நோக்கம். நம்மளோட 3வது தூண், பார்வையற்றவர்களுக்கு பார்வை மீட்பு. இதுவும் வெறும் கண்ணில் இருக்கிற பார்வையை பத்தி மட்டும் பேசல. அதை விட ஆழமான ஒரு விஷயத்த சொல்லுது. இங்க ஆன்மீக குருட்டுத்தனம்னா என்ன? அது கண்ணு தெரியாத நிலை இல்ல. அது ஒரு நம்பிக்கையற்ற நிலை. நாம பயனற்றவங்க, உலகத்தாலையும் கடவுளாலையும் மறக்கப்பட்டவங்கன்னு நமக்கே நாம சொல்லிக்கிற ஒரு பொய். அந்த பொய்யை நம்புறதுதான் உண்மையான குருட்டுத்தனம். யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் போலிச் செய்தியோட இருள், அதாவது நாம ஒரு சுமை, நாம பயனற்றவங்கங்கிற பொய். இன்னொரு பக்கம் தீர்க்கதரிசன சரிபார்ப்பின் ஒளி, அதாவது நாம பார்க்கப்படுறோம், மதிக்கப்படுறோம், நேசிக்கப்படுறோங்கிறது நம்ம மேல காட்டுற உறுதியான அன்பு மூலமா நிரூபிக்கிறது. இந்த அன்பு தான் அந்த இருட்டை நீக்கி நம்ம சுயமதிப்பை பத்தின உண்மையான பார்வையை நமக்கு திருப்பி கொடுக்குது. இப்போ நம்மளோட கடைசி மற்றும் 4வது தூணுக்கு வர்றோம். இது ரொம்பவும் மனதை உருக்குற ஒரு விதமான ஒடுக்குமுறைய பத்தி பேசுது. இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை திராவோ. இதுக்கு என்ன அர்த்தம்னா நொறுக்கப்பட்டது, நசுக்கப்பட்டது. ஒரு ஆன்மா துண்டு துண்டா உடைஞ்சு போறத இந்த வார்த்தை குறிக்குது. எவ்வளவு வலிமையான வார்த்தை பாருங்க. ஒடுக்குமுறைனா உடனே நம்ம மனசுக்கு வர்றது ஒரு கொடுங்கோலனோட ஆட்சி தான். ஆனா ஒடுக்குமுறை அப்படி மட்டும் வர்றதில்ல. அது சில சமயம் ஒருத்தரை கண்டுக்காம புறக்கணிக்கிறது மூலமாவும், அவங்கள ஒரு பொருளா மாதிரி தூக்கி எறிகிற த்ரோவே கல்ச்சர் மூலமாவும் வருது. இந்த கலாச்சார ஒடுக்குமுறை ஒரு இரும்புக்கரம் மாதிரி இல்லாம மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தரோட ஆன்மாவை நசுக்கிடும். சரி, ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டவங்களுக்கு விடுதலை, பார்வையற்றவங்களுக்கு பார்வை, ஒடுக்கப்பட்டவங்களுக்கு விடுதலை. இதெல்லாம் கேட்கவே எவ்வளோ பெரிய வேலையா இருக்கு. அப்போ இந்த வேலையை செய்யறதுக்கான பலம், அந்த சக்தி எங்கிருந்து வருது? இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? உலகத்தோட வழி என்ன? படைபலம், அரசியல் செல்வாக்கு, அதிகாரத்தை வச்சு ஒரு காரியத்தை செய்யறது.
ஆனா இந்த மிஷனோட வழி அது இல்ல. இதற்கான சக்தி ஆவியானவர்கிட்ட இருந்து வருது. அதுவும் எப்படி? விசுவாசம், பணிவு, அமைதியான சேவை மூலமா, சொல்லப்போனா துன்புறும் அன்பு மூலமா. பலவீனத்துல தான் உண்மையான சக்தி வெளிப்படுதுன்னு இது சொல்லுது. நசரேத்து அறிக்கை என்ன செய்யணுங்கிறத ஒரு கொள்கை அறிக்கையா சொல்லுச்சுன்னா, மலைப்பிரசங்கம் அதை எப்படி செய்யணுங்கிறத ஒரு செயல்முறை கையேடு மாதிரி நமக்கு கொடுக்குது. இந்த ராஜ்யத்தோட நீதி ரொம்ப தீவிரமானது. 3 வழிகள்ல இத பார்க்கலாம். 1, தீவிரமான உள்ளடக்கம். அதாவது உங்கள தூக்கி எறிகிற அந்த கலாச்சாரத்தையே நேசிக்கணும், உங்க எதிரிகளையும் நேசிக்கணும். 2, பொருளாதார நம்பிக்கை. பணத்தை நம்பாம கடவுளை நம்பணும். 3, அகிம்சை எதிர்ப்பு. புறக்கணிப்பு, அலட்சியங்கிற வன்முறைய பொறுமையாலையும் மென்மையான கவனிப்பாலையும் ஜெயிக்கணும். சரி, இவ்ளோ நேரம் நாம ஒரு பழங்காலத்து சமூகத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ அதை அப்படியே நம்மளோட இந்த காலகட்டத்துக்கு கொண்டு வரலாம். யோசிச்சு பாருங்க, ஏசாயாவோட அந்த சுருள் இப்போ உங்ககிட்ட தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஏதோ சரித்திரத்துல நடந்த ஒரு விஷயம் இல்ல. இது இன்னைக்கு இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அழைப்பு, ஒரு பொறுப்பு. அப்போ நசரேத்துல ஆரம்பிச்ச அந்த அறிவிப்பு அத்தோட முடியல. அது இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. எப்படி? நம்மளோட அன்பு நிறைந்த செயல்கள் மூலியமா, நாம சந்திக்கிற மனுஷங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துறது மூலியமா அந்த வேத வாக்கியம் இன்னைக்கும் நிறைவேறிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ கேள்வி இதுதான், இந்த வேத வாக்கியம் உங்க கைகள்ல எப்படி நிறைவேற போகுது?